பிரதமர் மோடி இன்று கோவை வருகிறார். பிரதமர் மோடி கோவையில் நடைபெறும் பிரம்மாண்ட வாகன அணிவகுப்பில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடி வருகையொட்டி கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதால் அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் மற்றும் கேரளாவில் கணிசமான இடங்களை பெற வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி அடிக்கடி இந்த பகுதிகளுக்கு வந்து பொதுமக்களை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக தமிழகம் வருகை தரும் பிரதமர் மோடி அவர்கள் கோவையில் நடைபெறும் பிரம்மாண்ட வாகன அணிவகுப்பில் ரோட் ஷோ பங்கேற்கிறார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சாய்பாபா காலனி போலீஸ் நிலையம் அருகே புறப்படும் வாகன அணிவகுப்பு RS புரம் தலைமை தபால் நிலையம் அருகே சென்று முடிவடைகிறது. அங்கு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் கர்நாடக மாநிலம் சிவமொகா விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் இன்று மாலை 5:30 மணிக்கு கோவை வருகிறார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து கார் மூலம் வாகன அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும் சாய்பாபா காலனிக்கு செல்கிறார். தொடர்ந்து வாகன அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடி வருகையொட்டி கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் வாகன அணிவகுப்பு நடைபெறும் பகுதியில் சாலையின் இரு புறத்திலும் இரும்பு தட்டுகள் அமைக்கப்பட்டு 2.5 கிலோமீட்டர் தொலைவு வாகன பேரணி 4000 போலீசார் பாதுகாப்பு. கோவையில் இன்று மார்ச் முன்னிட்டு 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி இன்று கோவையில் வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரிக்கிறார். இதற்காக கர்நாடக மாநிலத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார். இருந்து கார் மூலம் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சாய்பாபா கோயில் வருகிறார். மாலை 5:45 மணிக்கு வாகன பேரணி தொடங்கி நியூ மார்க்கெட், சிந்தாம் கூட்டுறவு அங்காடி, டிவி சாமி சாலை வழியாக RS புரம் தலைமை அஞ்சல் நிலையம் அருகில் நிறைவடைகிறது. சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகன பேரணி நடைபெறுகிறது. தொடர்ந்து ரேஸ் கோர்ஸ் சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் இன்று இரவு பிரதமர் நாளை மறுநாள் காலை விமானம் மூலம் கேரள மாநிலம் புறப்பட்டு செல்கிறார். பாஜக நிர்வாகிகள் கூறும்போது வாகன பேரணி முடிவில் கோவை தொடர் நடவடிக்கையில் பலியானவர்களின் படங்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துகிறார். இந்த நிகழ்வுகளில் சுமார் 3 லட்சம் பேர் பங்கேற்பார் என எதிர்பார்த்து வந்தனர். பிரதமரின் கோவை வருகையை முன்னிட்டு சிறப்பு பாதுகாப்பு படையினர், தேசிய பாதுகாப்பு படை, NSG மத்திய உளவு பிரிவு, IP தமிழக காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் பிரதமர் வருகையை முன்னிட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையம் தொடங்கி RS புரம் அஞ்சல் நிலையம் வரையிலான பகுதிகளில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றார். நாளை சேலம் வருகை. சேலத்தை அடுத்த கெஜல்நாயக்கன்பட்டியில் நடைபெறும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கெஜல்நாயக்கன்பட்டிக்கு நாளை மதியம் 1 மணி அளவில் பிரதமர் வருகிறார். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் ஹெலிகாப்டர் மூலமாக கமலாபுரம் விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் மீண்டும் டெல்லிக்கு புறப்படுகிறார்.